மணியன் இணைப்பில் வந்திருக்கார். இணைப்பில் வந்ததற்கு நன்றி அமைச்சரே. தமிழக அரசுடைய அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது? மேலும் 2 வார கால அவகாசம் கேட்டிருக்கிறது மத்திய அரசு. இந்த காவிரி நீர் மேலாண்மை வாரியம், காவிரி நீர் ஒழுங்காற்று குழு அமைக்கிற இந்த பணி உச்சநீதிமன்றத்தினுடைய கரங்களில் இப்பொழுது இருக்கிறது. உச்சநீதிமன்றம் மே 3ஆம் தேதி வரை கெடு விதித்திருந்தது மத்திய அரசுக்கு. இப்பொழுது மேலும் மத்திய அரசு 2 வார காலம் அவகாசம் கேட்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுகிறது, அவகாசம் தர ஒத்துக்கொள்கிறதா மறுக்கிறதா என்பதை பொறுத்து நாம் அடுத்த கட்ட முடிவுக்கு போகலாம். இந்த பிரச்சனையில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் இணை முதலமைச்சர் அவர்களும் மற்றவர்களோடு இணைந்து கலந்து பேசி, சட்ட வல்லுநர்களோடும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள். அந்த முடிவு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கைக்கு ஏற்றதாக, தமிழக டெல்டா விவசாயிகள் விரும்புகிற நடவடிக்கையாக நிச்சயமாக வரவேற்புக்குரியதாக இருக்கும். அமைச்சரே, இந்த வழக்கு வரும்போது தமிழக அரசின் தரப்பிலே 2 வார கால அவகாசம் கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. அதாவது மே 3ஆம் தேதி தள்ளி போட்டதே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நாங்கள் போட்டிருக்கிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இதுவும் அதில் சேர்ந்ததுதான். அமைச்சரே, தொடர்ந்து இப்போ நீங்க போராட்டங்கள்லாம் ஈடுபட்டிருக்கீங்க மாவட்ட தலைநகரங்கள்ல. இந்த காவிரி மேலாண்மை வாரியமோ அல்ல பிற அமைப்பு அமைக்கப்படும் வரை அதிமுக தரப்பில் இருந்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுமா? அதாவது எங்களுடைய உள் உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். சட்டபூர்வமான நடவடிக்கைகளை நீதிமன்றம் மூலம் எடுக்கிறோம். மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வோடு நாங்கள் போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். தொடர்ந்து இப்பொழுது காவிரி டெல்டா பகுதியில் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள், முதலமைச்சர், இணை முதலமைச்சர், நிர்வாகிகள் கலந்து கொள்கிற பொதுக்கூட்டங்களை, மாவட்ட அளவிலான மாபெரும் பொதுக்கூட்டங்களை, கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுகள் தொடரும்.